25,000 வருமானம் இருக்கும்போது உங்களால் 5,000 சேவ் பண்ண முடிஞ்சாலே கஷ்டம். 20%. 10,000 சேவ் பண்ணனா உங்களுக்கு நிறைய செலவுகள் இல்லாமல் இருக்கணும். உங்கள் சொந்த வீட்டில் இருக்கணும், நிறைய செலவுகள் இல்லைன்னா நீங்கள் 10,000 சேவ் பண்ணலாம். அதே சந்தர்ப்பத்தில் 50,000 ஏர்ன் பண்ணும்போது உங்களால் பாதி சேவ் பண்ண முடியும், 25,000 சேவ் பண்ண முடியும். இப்போ சேவிங்ஸ் ரேட் ஓரியன்டாக திங்க் பண்ணீங்கன்னா உங்கள் சம்பள வளர்ச்சி, உங்கள் வருமான வளர்ச்சி, உங்கள் வருவாய் வளர்ச்சி இது நடக்கும்போது எவ்வளவு நீங்கள் சேமிக்கணுன்ற ஒரு தாட் ப்ராசஸ் அதில் ஃபிக்ஸ் ஆயிடுவீங்க. இங்கேருந்து என் வருமானம் வளருதா, வளர வளர என்னுடைய சேமிப்பு விகிதம் அதிகரிக்கும். ஸோ வருமானம் ஒரு பக்கம் அதிகரிக்கும், சேமிப்பு விகிதம் இன்னொரு பக்கம் அதிகரிக்கும். இது ரெண்டும் சேரும்போது என்னுடைய மொத்த மாதாந்திர சேமிப்பு கணிசமாக இருக்கும். அதை தொடர்ந்து நான் சில ஆண்டுகளுக்கு செய்தாலே அதன் விளைவாக எனக்கு வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய காம்பவுண்டிங் இன்னும் வேகமாக என்னை நோக்கி வரும். என்னுடைய வளர்ச்சி நான் எதிர்பார்த்ததை விட வரும். அப்படி நம்ம மைண்டில் ஒரு தாட் ப்ராசஸ் உருவாகணும்.